கேட்டிய கையன், நம்ம எப்பேற்பட்ட பையனை வேண்டான்னு தூக்கி எறிய நினைச்சோம். கடவுள் தான் அந்த அம்மா ரூபத்துல வந்து நம்ம கிட்ட கௌஷிக்கோட அருமையை பத்தி சொல்லிட்டு போறாங்கன்னு தோணுது. ஆனந்திக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு எங்க எல்லார விடவும் அதிகமா யோசிக்கிறவ நீ மட்டும்தான். கொஞ்சம் பார்த்து யோசிச்சு முடிவெடு கையன். சட்டுன்னு மீனாட்சி அம்மா கிட்ட போய் வேண்டாம்லாம் சொல்லிடாத. ஆனந்தியோட வாழ்க்கை இப்ப உன் கையில தான் இருக்கு கையன். டேய் கௌஷிக், என்னடா ஆச்சு உனக்கு? ஆனந்திய பார்த்து அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு வர சொன்னா, பிடிச்ச நடிகர் யாரு, பிடிச்ச பிளவர் என்னன்னு கேட்டுட்டு வந்திருக்க. ஏன்டா இப்படி இருக்க? இல்லடா, டக்குன்னு எடுத்த உடனே அப்படி கேட்க கூடாதுன்னு தான் கொஞ்சம் சுத்தி வளைச்சு வேற ஏதோ கேக்குற மாதிரி கேட்டு அப்புறமா இதை கேட்கலான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா முக்கியமான விஷயத்த கேட்கும் போது அவங்க அக்கா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கடா. நான் என்னடா பண்ண முடியும்? ஆடா போடா, ஏதோ முன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அதை இன்னும் தெரிஞ்சுக்காம நாளைக்கு நிச்சயம் வரைக்கும் வந்திருக்க. பாத்துக்கடா, ஏதாவது சொதப்பல் ஆயிட போகுது. டேய், அதெல்லாம் ஒரு சொதப்பலும் ஆகாது. ஆனந்திக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்படி சொல்ற? டேய், பிடிக்காம அவ்வளவு நேரம் என்கிட்ட பேசியிருக்க மாட்டாள்ல. ஆனந்திக்கு எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லனா அவ குடும்பத்துக்கிட்ட சொல்லிருப்பாள்ல. ஆனா அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையேடா. சோ ஆனந்திக்கு என் மேல லவ் இருக்கு. மச்சி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நாம இப்ப இருக்கிறது 2026ல. இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப தெளிவா கிளியரா இருக்காங்க. ஆனா ஆம்பளைங்க நாம தான் 2056 ஆனாலும் அப்படியே மங்குனி மாதிரி இருப்போம். நான் ஆனந்திய தப்பா சொல்றேன்னு நினைக்காத. ஆனா இன்னைக்கு ஜெனரேஷன் வேற மாதிரி இருக்கு. பொண்ணுங்களை நம்பவே முடியாதுடா. வீட்டுக்கு தெரியாம வேற ஒருத்தனை லவ் பண்ணி கரெக்டா பிளான் பண்ண கல்யாண தேதி அன்னைக்கு எத்தனையோ பொண்ணுங்க ஓடி போய் குடும்ப மானத்தையே வாங்கி இருக்குதுங்க. அந்த மாதிரி நீ எதுவும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் ஆனந்தி கிட்ட போய் மனசை விட்டு பேச சொன்ன மச்சான். ஆனா நீ அவளை இன்டர்வியூ எடுத்துட்டு வந்திருக்க. சரியான காமெடி பீஸ்டா நீ. டேய், என் ஆனந்திய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இங்க பாரு, மத்த எல்லா பொண்ணுங்க மாதிரி அவ கிடையாதுடா. கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வளர்ந்த பொண்ணு. இந்த மாதிரி நீ பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் ஆனந்தி எப்படின்னு எனக்கு தெரியும். அவ ரொம்ப நல்ல பொன்றா. அவ வேற யாரையும் காதலிக்க வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு அவளை வளர்த்திருக்காங்க. அவ குடும்பம் சொல்றத அவ கேப்பா. அவளுக்கு அவ குடும்பம் தாண்டா எல்லாமே. இங்க பாரு, நீ தப்பு தப்பா யோசிக்காத. எனக்கு சம கோவம் வந்துரும். டேய், தப்பா எடுத்துக்காதடா. ஜஸ்ட் உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். பேசாதடா, வாய மூடு. டேய் டேய் மச்சான். அடியே அடியே இவளே, அடியே வாழ்க்கை பழக்க பிறந்தவளே, அடியே அடியே அழகே, எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே. பொண்ணுங்களை எல்லாம் குத்த சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் இல்லாம என்ன பண்ணாவா தெரியலையா? அங்க இருக்கான் பாரா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? சவாரிக்கு போவான் இப்படி காலையை உட்காந்து சரக்கு போட்டுட்டு இருக்கா? ஏண்டா கேட்கறதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்க. இதுல 10வதுக்கு பேக்ரவுண்ட்ல சோக பாட்டு வேற. முதல்ல இதை நிறுத்திட்டு சொல்லுடா. பாலு, எங்கடா இருக்க? உனக்கு போன் போட்டா ரொம்ப நேரம் போவே மாட்டேங்குது. ஒரு முக்கியமான விஷயம்டா. தனா எனக்கு போன் பண்ணா, ஆனந்திக்கு நாளைக்கு காலைல நிச்சயதார்த்தமா. உன்னை என்னையும் தனம் கிளம்பி வர சொன்னா. நீ எங்க இருந்தாலும் எனக்கு போன் பண்றா. ரோஹிணி, நீ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீ இப்போ என்ன பண்ண போற தெரியல. நீ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன ரோஹிணி இப்படி சொல்ற? என்ன நீ நான் சொல்லுவேன், நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பக்கம் கௌதமோட காதல், இன்னொரு பக்கம் நம்ம குடும்பத்துல இருக்க அவங்களோட பாசம். இது ரெண்டுத்துல எது பெருசு, இது முக்கியம்னு முடிவெடுக்க முடியாம நான் ரொம்ப தவிச்சு போயிருக்கேன். நீ என் மனசுல இருக்க
தராசு முள்ள எந்த பக்கம் சாஞ்சாலும் இன்னொரு பக்கத்துல இருக்கவங்களுக்கு நான் பெரிய நம்பிக்கை துரோகத்தையும் பாவத்தையும் பண்ணவளா ஆயிருவா அண்ணி.